ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெருங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரை நம்ம இப்போ இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போய் சுற்றி பார்க்கலாமா? இப்போ நம்ம பெருங்குளம் பள்ளிவாசலில் நிற்கிறோம். பள்ளிவாசலை பார்த்துட்டு அப்படியே ஊரை பார்க்கலாம். அழகான ஒரு மரமாக இருக்குது. சூப்பராக காற்று நல்லா ஜில்ஜில்னு அடிக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம அண்ணன் வந்திருக்காங்க. நம்ம அண்ணனை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தடவை மலாக்கால சௌராஷ்டிரா மார்க்கெட்டில் போயிட்டு வெஜிடபிள் மார்க்கெட் வீடியோ எடுக்கும்போது அண்ணன் பேசியிருப்பார். என்ன பினாங்களா, எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. அண்ணா அசர பண்ண மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இங்கே பாருங்க. ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் ஊர் சார்பாக உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. ஓகே, இப்போ வாங்க அப்படியே நம்ம பள்ளிவாசலை பார்ப்போம். நல்லா சூப்பராக பெயிண்ட் அடித்து அழகாக தாஜ்மஹால் மாதிரி இருக்குது. வாங்க பார்ப்போம். 1923 தச்சம் செய்தன. ஆமாம், 100 வருஷம் பள்ளியாசம் இது. 100 வருடங்கள் கடந்து விட்டன. ஆமாம், நூற்றாண்டு விழா நடந்து இப்போ ஒரு 3 வருஷமாக நூற்றாண்டு விழா நடந்துச்சு. 3 வருஷத்துக்கு முன்பாக சிறப்பாக இருந்துச்சு. இங்கே உள்ள மலேசிய ஜமாத்தை சேர்ந்த பெருங்குளம் ஜமாத்தை சேர்ந்த நமது ஐஎன்எம் சங்கத்தின் வாலிபர்கள் ஒன்று கூடி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இந்த பள்ளியில் சிறப்புடன் நடத்தி தந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பள்ளிவாசலின் பழமை 100 ஆண்டுகள் கடந்து விட்டன. 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் இந்த பள்ளிவாசல் அவ்வளவு பொலிவுடனும் அவ்வளவு அழகுடனும் எழுச்சியுடன் காட்சியளிக்கின்றன. இன்ஷா அல்லாஹ். சும்மா நார்மல் தமிழ்லேயே பேசுங்க. இன்ஷா உள்ள வாங்க, பள்ளிவாசல் பாருங்க. இன்ஷா அல்லாஹ். அருமையாக இருக்குண்ணே பள்ளிவாசல். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக பெயிண்ட் அடிச்சு நல்லா காற்று வேறு ஜில் ஜில்ஜுண்டு. இன்ஷா அல்லாஹ். நாங்கள் நூற்றாண்டு பள்ளியை காண உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. ஆஹா, அருமையாக இருக்குது மக்களே. பாருங்க, பழமையான பள்ளியை. ஆமாம், 100 ஆண்டு 100 வருஷம் 100 வருஷம் கொண்டாடியாச்சு. கொண்டாடியாச்சு. ஆமாம், சரி, ரைட். கட்டி 100 ஆண்டு ஆகிவிட்டன. பரவாயில்ல, நல்லா ஏசி வசதியோட. ஆமாம், ஏசி நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக வந்து ஒயிட் கலரு. ஆமாம், பேக்ரவுண்ட் ஒயிட்டு ப்ளூ நல்லா அருமையாக இருக்குது. வாங்க வெளியில் போவோம். இது அகில ஒதுச்செய்கிற இடம். ஒது செய்கிற இடம். ஆமாம். ஆஹா, நல்லா ஜில்ஜில்னு காற்று எப்பவுமே வருமோ? ஆமாம், மரம் ஃபுல்லாக சுற்றியோட மரம் இருக்குது. மரம் வந்துடலாம். இயற்கை வந்து கொடுத்தது. தண்ணி நல்லா இனிக்குமா? இன்றைக்கி நல்ல தண்ணி. நல்ல தண்ணி. இந்த அங்கே தண்ணி இதே தண்ணி தான். அந்த அங்கே கூலிங்காக இருக்குது. கூலிங்காக இருக்குது. ஆமாம், அது கூழ் வாட்ரு. அது தனியாக பண்ணிக்கு கூழா. ஓ, குடி தண்ணி. அது குடி தண்ணி, ப்ரிப்பேர் வாட்டர். ஆமாம். அதுவும் ஒரே தண்ணி தான். ஓகே, ரைட். குடி தண்ணி அதுவும் ஒரே தண்ணி. ஓகே, சகல வசதியும் இருக்குது. ஆமாம், பாத்ரூமு, கைகால் கழுவுறதுக்கு இங்கே அது பாத்ரூம் உள்ள. ஆமாம், இங்கே இது ஒது செய்யறதுக்கு இங்கே தனியாக பைப்பு. ஆமாம், இங்கே பைப்பு இந்த முதியோர்களுக்கு. பரவாயில்லையாண்ணே. நல்லா மயில் வருமோ? ஆமாம், மயில் ஃபுல்லாக உள்ள மயில் வரும். இது என்னண்ணே? இது ஐஎன்எம் சங்கம்ண்ணே. இளைஞரணி சங்க கட்டிடம். இளைஞரணி சங்க கட்டிடம். ஆமாம், இத்திகாத்துல் நௌஜவான் முஸ்லீம் சங்கம். ஓ, சரி. பெருங்குளம். ஓகே, ரைட். ஆமாம், நல்லா விசாலமான ஒரு பள்ளிவாசலாக இருக்குது. ஆமாம். இதுக்கு கபர்ஸ்தானா? இது இல்லை, கபர்ஸ்தான் பின்னாடி. ஓகே, ரைட். வாங்க. இது என்னத்தா சைடு? இது வந்து நோம்பு கஞ்சி காய்ச்சல் இடம். நோம்பு கஞ்சி காய்ச்சல் இடமா? ஆமாம். இது இந்த கட்டடம் நோம்பு கஞ்சி காய்ச்சல் இடம். சரி, ரைட்டு. ஆமாம், நோம்பு கஞ்சி காய்ச்சல் இடம். அது பள்ளி மதர்சா. அது மதர்சா. ஓ, மதரசா முன்னாடியே இருக்குது. ஆமாம், பள்ளி மாணவர் மதரசா. அது மதர்சா தான். சரி, ரைட். ஆமாம். ஓகே, வாங்க அப்படியே பின்னாடி போவோம். ஓ, இங்கிட்ட வந்து பிளே கிரவுண்டா? ஆமாம், இது வந்து நமது முன்னோர்களுடைய அடக்கஸ்தலம். சரி, பரவாயில்ல, வாங்க. இங்கேருந்து காமிச்சா போதும். வாங்க. முன்னோர்களுடைய அடக்கஸ்தலம். சரி, ரைட். இது வந்து பிள்ளை விளையாடுற கிரவுண்டு. பிள்ளை விளையாடுற கிரவுண்டு. ஆமாம், பரவாயில்ல. ஃபுட்பால், வாலிபால். ஆமாம், அங்கே இது பஸ் ஸ்டாண்டில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அங்கே அது இப்போ ஸ்கூல் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. சரி, இது சும்மா சிம்பிளாக போட்டு விளாண்டுக்கிட்டுப்பா இந்த நேரத்தில். ஓகே, ரைட்டு. இதுதான் வந்து கபர்ஸ்தான். நல்லடியார்களின் பூங்கா. ஆமாம், சரி, ரைட்டு. இதான் நிரந்தரமான இடம். ஆமாம், இதான் வந்து கடைசியில் நிரந்தரமான நாரடி. ரைட்டு தான். முக்கியமான இந்த இடத்த தான் அடிக்கடி வந்து பார்க்கணும். எல்லாருக்கும் பயம் வரணும். ஆமாம், எல்லாமே இது. ரைட்டு. கடைசியில் இங்கே தான் வரணும். சேரும் இடம். ஆமாம், ரைட். கடைசியில் அயர்ந்து தூங்கும் இடம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கபர்ஸ்தான் இந்த மாதிரி அடக்கஸ்தலத்துக்கு போய் நம்ம பார்க்கணும். கடைசியில் இங்கே தான் வருவோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் பிரச்சனை வராது. கடைசி இடம் நல்லா அமைதி பூங்கா. 2 பக்கம் மரம் வச்சு அவ்வளோ அழகா நல்லா இருக்குது பாருங்க. என்னடா பயங்கரமாக அடிக்கிறீங்க? சரி, இதான் வந்து மதரசா. இதான் மதரசா. ஓகே, ரைட்டு. மக்தப் மதரசா. இது என்ன மரம் தான்? நல்ல பெரிய மரமாக நல்லா இருக்கு. இது மௌலம்பு மரம். அப்படியா? இது மௌலம்பு. அங்கே மௌலம்பு. நல்லா அழகா இருக்கு இந்த மரம். ரவுண்டா வெட்டி விடுவீங்களா இல்லை அப்படியே வெட்டி விடுறதா? ரைட். அண்ணே, உங்களை பற்றி சொல்லுங்கண்ணே.
கடை எங்கே வச்சிருக்கீங்க? நம்ம பேர் மன்சூர், கோலக்கங் சார் படாரங்காஸ். கோலா கங்சாரில் வச்சிருக்கீங்க? ஆமாம், கோலக்கங் சார் படாரங்காஸ், பிஜிஎம் நாசி கண்டர். ஓகே ரைட்டு. இது வரைக்கும் வரல நான் கடைக்கு. ஆமாம், நீங்கள் வரல, இன்ஷால்லா கடைக்கு வாங்க. வருவோம், வந்துருவோம். குடும்பத்தோட வீடியோ பார்க்குறீங்க? வீடியோ பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறா. சரிப்பா சரிப்பா, நல்லது, சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா பெருங்குளம் முஸ்லீம் ஜமாத், மலேசியா பெருங்குளம் முஸ்லீம் ஜமாத் இறையிலம் நூற்றாண்டு விழா அந்த நினைவு பூங்கா கட்டியிருக்காங்க பாருங்க. நம்ம மலேசியா பெருங்குளம் ஜமாத் வந்து எல்லாம் இணைந்து ஒரு தூண் வச்சுருக்காங்க, அழகாக ஒரு பூங்கா சின்னதாக. ஆமாம், நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி நீங்கள் இந்த சைடு அப்படியே ராம்நாத் தூக்கி இங்கே கடற்கரை மண்டபம் வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா 2 சைடு கடல் பக்கம் ஃபுல்லாக நம்ம மலேசியா மக்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ பள்ளிவாசலுக்கு முன்னாடி அப்படியே வந்திருக்கோம். இது மதரசாவானே? ஆமாண்ணே. இது ஒரு மதரசா. சரி ரைட், ஓகே. இப்போ பெருங்குளம் ஊரை அப்படியே வந்து தெருக்களை வந்து சுற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த பெருங்குளத்துக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 வழி இருக்குது. பிலால். மோதினார், அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, பெருங்குளத்துக்கு வந்துருக்குது, ரொம்ப சந்தோஷம். நல்லது நல்லது. எல்லாம் சிறப்பு, உடம்பு நல்லா இருக்கு. பள்ளியாச திருவாத்தா? ஆமாம், இது பள்ளியாசம். இது காகிதம் இல்லத்தெரு. காகிதம் இல்லத்தெரு. ஆமாம், இது காகிதம் இல்லத்தெரு. இதுதான் பெருங்குளத்துக்கு முதல் தெரு. பெருங்குளத்துக்கு முதல் தெரு. ஆமாம், அதுக்கு அடுத்து தான் பள்ளியாச தெரு, மதரசா தெரு. மதரசா தெரு. பள்ளியாச தெருக்கு அடுத்து மதரசா தெரு, இது காகிதம் இல்லத்தெரு. ஆமாம். அது என்ன எங்கே போனாலும் காத்தடிக்குதே? பெருங்குளத்துக்கு ஒரு இது வரப்பிரசாதம். வரப்பிரசாதம் எல்லா தெருவுலையும் காத்து வருது. அலமதுல்லா. நல்லா பழமையான வீடுகள் இதெல்லாம். ஆமாம், இது பழமையான வீடு. பழமையான வீடு. அந்த இதுலேயே மண்ணாங்கட்டிலே. ஆமாம், மண்ணில் கட்டின. மண்ணில் கட்டினது. நம்ம பெருங்குளம் தெருவில் அப்படியே நடந்து போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நல்லா 4 மணிக்கு மேலே கொஞ்சம் குளிர்ந்து இருக்குது. எல்லாம் ஜமாத் கட்டலாம். இப்போ தான் வந்து கொஞ்சம் இன்னைக்கு வெயில் கம்மியோ? ஆமாம், வெயில் கம்மி இன்னைக்கு. ஆமாம். 2 நாளாக செம்ம வெயில். ஆமாம். இதெல்லாம் பள்ளிவாச கடைகள். ஆமாம். ஓகே ரைட். இது அலைக்கும் சலாம். நல்லா இருக்கீங்களா? அப்படி ஆடு தெரியுதா யாரு? என்னத்தான் பெருங்குளத்தில் எத்தனை கடைகள் இருக்கு? 4 கடை இருக்கு. சரி ரைட்டு தான். சரி பாருங்க, எல்லாம் பச்சை கலர் பெயிண்ட் இருக்கு ஃபுல்லா. ஜமாத்து எல்லாம். ஓ, ஜமாத்து கட்டடம். அதனால. ஆமாம், இது ஜமாத்து. இது ஜமாத்து. இது ஒரு ஜமாத்து கட்டடம். ஆமாம். பெருங்குளம் முஸ்லீம் ஜமாத்து இல்லம். தொலைபேசி பிரிவா? ஆமாம், இதோட எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சு பழசு. ஓ, முன்னாடி வந்து எஸ்டிடி எக்ஸ்சேஞ்சு தொலைபேசி நிலையம். ஓ, இது போஸ்ட் ஆஃபீஸு, பெருங்குளம் போஸ்ட் ஆஃபீஸ். இது ஜமாத் போஸ்ட் ஆஃபீஸு. ஆமாம், போஸ்ட் ஆஃபீஸும் ஜமாத் கட்டடம். ஆமாம். சரி, நல்லது. இது வந்து ரம்ஜான் தெருவா? ஆமாம், இது ரம்ஜான் தெரு. கரெக்டாக கேட்ச் பிடிக்கணும். இந்தா சூப்பராக தங்க. இது உங்கள் சொந்தக்காரங்களா? ஆமாம், மருமை வீடு. ஓகே ரைட்டு. கோழி கடைச்சிருக்கா பிள்ளைங்கள? பின்னாங்கள கோழிக்கடை. கோழிக்கடைனா இங்கே சௌராஷ்டிரா மார்க்கெட்டா? சௌராஷ்டிரா மார்க்கெட்டில் அவங்க வீடு அங்கிட்டு இருக்கு. இது பிள்ளைங்கள வந்து இது பட்டோட்டில். பண்ணையார். பண்ணை 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 பண்ணை. ஆமாம், அது மாமி. சரி. ஆமாம், அவங்க எல்லாம் மனுஷாத மக்க மாறலாம். ஆமாம், எல்லாம் பிள்ளைங்கள. எல்லாம் பழமையான வீடு தான். இதுலாம் போய் நம்மளாச்சும் மனுஷாலக்கா. இந்த மரம் முளைக்குது தான். இந்த மரம் என்ன அரச மரம்? அது? ஆமாம், பாதுகாப்பு இல்லாமல் அப்படியே விட்டாதான் இடம் முளைக்குது. இந்த அரச மரம் விட்டா அப்படி வளர்ந்துடும். மரமாக பில்டிங்கே உடச்சிடும் போல. உடச்சிருச்சுல. உடச்சிடும். சரி, பழைய காலத்து வீடு. என்ன தெரு? இது வந்து காதிமலை தெரு, இது ரம்ஜான் தெரு. சரி. ஆமாம். அடுத்து என்ன தெருக்கு போகிறோம்? அடுத்து வந்து ரம்ஜான் தெரு, அதுக்கு பள்ளியாச தெரு, அதுக்கடுத்து மதரசா தெரு. மதரசா தெரு. பழமையான வீடுலாம் இருக்கு. இன்னும் இருக்கு. இல்லை ஆளுகை இல்லாத அப்படியே போட்டு போயிட்டு அங்கேயே இருக்கா மலேசியாவிலையும். சரி. முன்னாள் தலைவர், ஜமாத் தலைவர், ஒரு 40-50 வருஷமா இருந்தாங்க ஜமாத் தலைவரா. சரி. மானாயினா முகமது அலி முதலாளி வீடுவா எங்கள் ஊரில். ஓ, முதலாளி வீடு. அது சரி. இந்த வீடு இது பழைய வீடு. இது புதுசாக கட்டியிருக்காங்க அவங்க மகன். சரி சரி. ஆமாம். மானாயினா மூணாவா? மானாயினா முகமது அலி. மானாயினா முகமது அலி. முகமது அலி முதலாளி. முதலாளி வீடுவா. இதுதான் பழைய வீடு வீடு. சரி சரி. ஆனாச்சுன்னா அப்பா நான் விடுவா. இந்த எழுதியிருக்கா வரும் மானாயினா முகமது அலி. இது அவன் மகன் கட்டியிருக்காரு. ஓ. ஆமாம். ஓ, மாயி முதலாளி. மானாயினா ஆனா முகமது அலி. ஓ, நல்ல பேரா இருக்கேத்தா. ஆமாம். ஹாஜி மாயி முதலாளி. மானாயினா முதலாளி மஞ்சில். குளத்தில் பழமையான வீடுகள், புது வீடுகள் எல்லாம் கலந்து கலந்து அதுவும் நல்லா பசுமையாக அழகாக இருக்கு. எல்லா வீட்லையும் மரங்களோட. ஆமாம். அப்படியே பெரும் படையோட அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். முதலாளி வீடா? ஆமாம், இது மானாயினா வீடு தான். அவர் தம்பி. அவர் தம்பி வீடு. ரைட்டு. முத ஆதியில் கட்டின தண்ணி. சத்தமாக பேசுங்க, ஏன்னா எனர்ஜி குறைஞ்சிருச்சு. முத ஆதியில் கட்டின தண்ணி டாங்கி. தண்ணி டாங்கி, பழைய தண்ணி டாங்கி. இதுதான் தண்ணி டாங்கி. இது எல்லாம் அவங்க மானாயினா வீடு. முதலாளி வீடு. முதலாளி. ரோடெல்லாம் நல்லா வசதியாக இருக்கு. இல்லாமல் நல்லா சூப்பராக எல்லா பக்கமும் ரோடுகள் நல்லா வசதியாக இருக்கு. எம்எஸ் பருவின்னு சொன்னீங்கல்ல, அவங்க அண்ணன் இது.
எம்எஸ் கேட்ரிங். எம்எஸ் கேட்ரிங். இந்த தெரு தான் இது. ஆமாம், இந்த தெரு தான். எல்லா ஊர்லேயும் சாப்பிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் தா. என்னத்தா இன்னைக்கு புக்கிங்க இல்லையா? நாளைக்கு இருக்கு. எங்க அண்ணன் எங்க? வெளியே போயிருக்காங்களா? இதுதான் வரியா அப்படியா? ஜூனியா? அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசல் தெரு. இது பள்ளிவாசல் தெரு. ஆமாம், இதுதான் பழமையான தெரு. ஆஜி அப்துல் நாஃபிக் தெரு வீடு. ஓகே ரைட்டு. அதாவது மானாயன மகன் சரி சரி. அப்துல் நாஃபிக் வீடு. முதலாளி மகன் வீடு. மகன் வீடு. எம்எஸ் இதான் எம்எஸ் கேட்ரிங். கேட்ரிங்க. ஓ பார்த்தீங்களா பேர் பாருங்க, கொதக்கோட்டையார் இல்லம். கொதக்கோட்டையார் இல்லம். எம்எஸ் கேட்ரிங். எம்எஸ் கேட்ரிங் வீடு. பிரசிடென்ட் சேகரமுத்துல்லா. பிரசிடென்ட் சேகரமுத்துல்லா. பிரசிடென்ட் வீடு. ஆமாம், ஓகே. இதான் வேணும். அதாவது ஒரு கிராமத்தில் வந்து சுத்தம் போது தான், ஆனால் எல்லாமே கிராமத்துலேருந்து தானே போயிருக்கு. ஆமாம், இன்னைக்கு உலகம் முழுவதும் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, எல்லா கிராமத்துலேருந்து அங்கே பயணமாகறாங்க. ஆமாம், பல நாடுகளுக்கு போய் இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்தாலும் நல்லா இருக்கா எல்லாரும் முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது இன்ஷால்லா. இந்த கிராமங்கள். உண்மையிலேயே ஆமாம், அதனால தான் நம்ம வந்து கிராமத்தை வந்து சுற்றி காமிக்கிறோம். இங்கே வந்து ராமாடுக்காரங்க நல்ல பாசத்தில் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. இப்போ ராமாடுக்காரங்க ஓகே. சேதுபதி ஆண்டதும் இந்த நாட்டில் தான், சீதக்காதி ஆண்டது இந்த நாட்டில் தான், ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்ந்தது இந்த ராமநாதபுரம் தான். ஆனால் ராமநாதத்து மக்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் வீரம் ஜாஸ்தி, ஆனால் என்ன அன்பு கட்டுப்பட்டவங்க. அது வந்துடலாம். நாங்களும் ராமநாதபுரம் மாவட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோனை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சேனல் அஷ்ரஃப் விலாக் டைப் பண்ணுங்கள், அல்லது ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே வரும், இந்த மாதிரி வரும், சப்ஸ்கிரைப் அப்படின்னு வரும். இதை வந்து நீங்கள் இந்த பட்டன் அமைக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ சப்ஸ்கிரைப் ஆயாச்சு. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா நம்ம வீடியோ ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க, ஒரு 10%. அதுவே ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1 லட்சம் பேராவது வியூ வரும். நம்ம நிறையா ஊர்களுக்கு பயணம் செய்து நம்ம பல நாடுகளுக்கும் பயணம் செய்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தால் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை.